அனைவருக்கும் வணக்கம். நான் பிரபாகரன், ஜோதிடர், சென்னை பேசுறேன். நான் இப்ப என்ன சொல்ல போறேன்னா, இன்றைய ராசி பலன் தான் சொல்ல போறேன். கருத்தில் கொள்ளுங்க. ராசியை பொறுத்த மட்டும் ராசியில 3 நட்சத்திரங்கள் இருக்குது. 3 நட்சத்திரங்கள 9 பாதங்கள் இருக்குது. கருத்தில் கொள்ளுங்க. அதனால் ராசி பலன் என்பது நம்ம இந்த நாளில் எப்படி நம்ம ராசி இருக்குது என்பதை தெரிஞ்சுக்கிறது தான் நீங்கள் கருத்தில் கொண்டு பயன்பெறுங்க. அது ஏத்தாப்போல் உங்களுக்கு குலதெய்வத்தையும் இஷ்ட தெய்வத்தையும் வணங்கிட்டு இந்த நாளை நீங்கள் செலவு பண்ணுங்க. அதுக்காக தான் நீங்கள் தெரிஞ்சுக்கிறதுக்காக தான் இந்த ராசி பலன் கருத்தில் கொள்ளுங்க. இப்போ இந்த ராசி பலன்ல நம்மளுக்கு லாபம் வரும், அதிகமாக லாபம் வரும்னு சொல்லிட்டாருன்னா இன்று முழுவதும் லாபமே வராது, செலவுகளும் இருக்கும். கருத்தில் கொள்ளுங்க. அதுக்கேற்றா போல நீங்கள் பயன்படுத்திக்கலாம். முழு விரை ஆகும்னா அதுக்கேற்றா போல சிக்கனமாக நீங்கள் உங்களுடைய பைசாவை மிச்சம் பண்ணணும். கருத்தில் கொள்ளுங்க. அதனால தான் இந்த ராசி பலன் நான் சொல்கிறேன், கருத்தில் கொள்ளுங்க. ராசி பலனை பொறுத்து மட்டும் நீங்கள் தெரிஞ்சுங்க. அது அடிப்படையிலேயே தான் இந்த நாள் செல்லும். அது ஏற்றாப்போல் உங்களை நீங்கள் மாற்றிக்கொண்டு இந்த நாளை இயக்கணும். கருத்தில் கொள்ளுங்க. முதல் ராசி மேசராசி. மேசராசியை பொறுத்து மட்டும் நாள் அருமையாக இருக்குது, நலமான நாள், சுகமான நாள். ரிஷப ராசியை பொறுத்து மட்டும் நாள் சிறப்பு, நன்மையை நடக்கும். மிதுன ராசியை பொறுத்து மட்டும் நாள் அருமை, நற்செய்திகள் வீடு தேடி வரும். கடகராசியை பொறுத்த மட்டும் நாள் சுமாராக கூட இல்லை, அதுக்கும் கீழே இருக்குது. தடங்கல்கள் தோல்விகள் ஏற்படுவதனால் கவனம் தேவை. உங்களுடைய இஷ்ட தெய்வத்தையும் குலதெய்வத்தையும் வணங்கிட்டு இந்த நாளை செலவு செய்யுங்க. சிம்ம ராசியை பொறுத்த மட்டும் நாள் சிறப்பு, எந்த வேலையாக இருந்தாலும் ஆர்வமாக செய்வீங்க. கன்னி ராசியை பொறுத்த மட்டும் நாள் சுமார் தான். உங்களுக்கு கோபம் வரா போல உங்க கூட பழகிறவங்க பேசலாம். அதனால் இறையறினால் சாந்தமாகவும் இறையனை நினைத்து நீங்கள் இந்த நாளை செலவழிக்கணும். கருத்தில் கொள்ளுங்க. துலா ராசியை பொறுத்த மட்டும் நாள் சுமார், செலவுகள் அதிகமாக இருக்கும், கவனம் தேவை. விருச்சிக ராசியை பொறுத்த மட்டும் நாள் சுமாராக கூட இல்லை, அதுக்கும் கீழே இருக்குது. அதனால் நீங்கள் இன்று நாளை அமைதியாக இருந்து கழிப்பது மிகவும் சிறப்பு. இல்லைனால் சிக்கலை சந்திக்க வேண்டிய சூழ்நிலை ஏற்படலாம். கருத்தில் கொள்ளுங்க. தனுசு ராசியை பொறுத்த மட்டும் நாள் அருமை, அவங்களுக்கு வெற்றி மேல் வெற்றி தான். ஆனால் சந்திராசை இருப்பதால் எந்த வேலையை செய்தாலும் கவனமுடன் செய்யணும். வண்டி வாகனத்தை செலவுக்குள்ள மிக கவனமாக செல்லணும். அப்போ தான் இந்த நாளை வெற்றிகரமாக நீங்கள் செலவழிக்க முடியும். கருத்தில் கொள்ளுங்க. மகர ராசியை பொறுத்த மட்டும் நாள் அருமை, இன்பமயமான நாள், மகிழ்ச்சிகரமான நாள், உடல் ஆரோக்கியம் மேம்படும். கருத்தில் கொள்ளுங்க. கும்பராசியை பொறுத்த மட்டும் நாள் சிறப்பு, விவேகம் அதிகமாக இருக்கும், மகிழ்ச்சியும் அதிகமாக இருக்கும். உங்களுக்கு அறிவுத்திறனும் இன்று அதிகமாக, அதாவது மற்றவங்களிடத்துல அதிகமாக உங்களை எதிர்பார்ப்பாங்க. கருத்தில் கொள்ளுங்க. மீன ராசியை பொறுத்து மட்டும் நாள் சுமார் தான். உங்களுக்கு இன்று இறக்க குணம் அதிகமாக இருக்கும், செலவுகள் அதிகமாக இருக்கும், கவனம் தேவை. நன்றி, வணக்கம்.